எந்த ஒரு விஷயத்தை நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அந்த டைம்ல அது கிடைக்காது. ஆனா உங்களுக்கு எப்போ அது வேணான்னு தேவைப்படுதோ அந்த டைம்ல அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி என்னதான் ஆபத்தான சமயங்கள்ல உங்களுக்கு ஒருத்தர் உதவி பண்ணாலும் அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும் போது நம்ம உதவி செய்யலாம்னு நினைச்சாலுமே அவங்களுக்கு உதவி செய்ய முடியாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் மிருகங்களுக்கு ஏற்பட்டா எப்படி இருக்கும்னு நிறைய எமோஷன்ஸ் கலந்து சொல்ற மூவி தான் ஃப்ளோ. ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. அந்த பகுதியில ஒரு பூனை மட்டும் தனியா வாழ்ந்துட்டு இருக்கு. காலையில விடிஞ்சதும் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு காட்டுக்குள்ள நதி இருக்க பக்கமா பூனை போய்கிட்டு இருக்கு. அப்போ அந்த நதியில இருக்க மீன்களை பிடிக்கிறதுக்காக நாய்கள் கூட்டம் அங்க வருது. கூட்டத்துல இருக்க ஒரு நாய் மட்டும் ஆத்துல இருந்து ஒரு மீனை பிடிக்குது. அப்ப மத்த நாய்கள்லாம் சேர்ந்து அந்த நாய்கிட்ட இருந்து அந்த மீனை புடுங்கலான்னு பாக்குது. இதுங்கெல்லாம் இப்படி சண்டை போடும்போது மீன் நழுவி போய் பூனை கிட்ட விழுந்துருது. பூனைக்கு மீன் கிடைச்சா சும்மா இருக்குமா, உடனே அதை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிருது. அந்த நாய்களும் விடாம பூனை பின்னாடியே துரத்துக்கிட்டு வருது. கொஞ்ச தூரம் ஓடி போய் பூனை ஒரு இடத்துல மறைஞ்சுக்குது. அது தெரியாத நாய்கள் எல்லாம் பூனையை தாண்டி வேகமா அந்த இடத்தை விட்டு ஓடிடுது. வேகமா பூனையை துரத்திட்டு போன நாய்கள் எல்லாம் அதே வேகத்துல திரும்பி அதே பாதையை நோக்கி ஓடி வர ஆரம்பிக்குது. அடுத்து கொஞ்ச நேரத்திலேயே மான்களும் கூட்டமா அங்க ஓட ஆரம்பிக்குது. அந்த மிருகங்கள் எல்லாம் நதியில வெள்ளம் வரதுனாலதான் அதை பார்த்து பயந்துகிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்குது. ஆனா பூனை அந்த வெள்ளத்துல மாட்டிக்குது. எப்படியும் அந்த தண்ணியிலேயே மறந்துகிட்டே போய் ஒரு மரத்தோட கிளை மேல ஏறி உட்கார்ந்துக்குது. அப்போ பூனையை பிடிக்க வந்த நாய்கள்ல ஒரு நாய் அந்த பூனை இருந்த கிளைய வந்து பிடிக்குது. அந்த கிளை ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால நாய் வந்து பிடிச்சதும் அந்த கிளை உடஞ்சு ரெண்டு பேரும் மறுபடியுமே தண்ணியில அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க. பூனை எப்படியோ நீந்தி போய் கரைக்கிட்ட போயிருது. கூட்டத்துல இருந்து தனியா பிரிஞ்சு வந்த நாயும் பூனை பின்னாடியே போக ஆரம்பிக்குது. நாய் பின்னாடி வரதை பார்த்த பூனை பயந்து போய் ஓட ஆரம்பிக்குது. கொஞ்ச தூரம் ஓடி போய் பூனை ஒரு ஃபீனிக்ஸ் பறவை கிட்ட மாட்டிக்குது. இப்போ நாய் அங்க வந்து பூனையை காப்பாத்திடுது. நாய் பூனைக்கு ஹெல்ப் பண்ணதுனால பூனைக்கும் நாய்க்கு ஒரு பாண்ட் கிரியேட் ஆகி பூனை நாயை அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகுது. தண்ணியோட அளவும் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே போகுது. அப்போ அந்த நதி வழியா ஒரு படகு வருது. அதுல பூனையை துரத்திட்டு வந்த நாய்கள் எல்லாம் வந்து கரையில இருக்க நாயை படகுல ஏத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்புது. நாய்க்கு பூனையை விட்டுட்டு போக மனசு இல்லாம அதையும் வான்னு கூப்பிடுது. ஆனா அந்த நாய்கள்லாம் கூட்டமா இருக்கிறதுனால பூனை அதுல ஏற மறுத்துருது. கொஞ்ச நேரத்திலேயே தண்ணியோட அளவு அதிகமாகிட்டே போகுது. அதனால அவங்க ஊர்ல இருக்க ரொம்ப ஹைட்டான பூனை சிலை மேல ஏறி பூனை போய் உட்காந்துக்குது. டைம் ஆக ஆக அந்த சிலையும் தண்ணிக்குள்ள மூழ்கிட்டே இருக்கு. அந்த பூனை இருக்கிற இடத்துல ஒரு பெரிய திமிங்கலமும் அந்த பூனையை சுத்தி நீந்திட்டு இருக்கு. அப்போ தூரத்துல ஒரு படகு வரது பூனையோட கண்ணுக்கு தெரியுது. படகு வர வரைக்கும் தண்ணியில முழுக கூடாதுன்னு பூனை சிலையோட காது மேல ஏறி உட்காந்துக்குது. கரெக்டா படகு பக்கத்துல வந்ததும் பூனை அதுல ஏறிடுது. அந்த போட்ல ஒரு அழகான பீவர் இருக்கு. அதுதான் அந்த போட்டை ஓட்டிட்டு வருது. அந்த பீவர் எப்பவுமே சோகமாவே இருக்கு. திடீர்னு சோர்ந்து போய் போட்லயே படுத்துக்குது. அதுக்கப்புறம் பீவரும் பூனையும் அந்த போட்லயே டிராவல் பண்ணி போறாங்க. பின்னாடியே அந்த திமிங்கலமும் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வருது. அந்த போட்ல முகம் பாக்குற கண்ணாடி ஒண்ணு இருக்கு. அந்த அன்னைக்கு நாள் முடிஞ்சு அடுத்த நாள் விடியுது. இவங்க போயிட்டு இருக்க போட்ல திடீர்னு ஃபீனிக்ஸ் பறவை வருது. அதை பார்த்து பயந்து போன பூனை தண்ணிக்குள்ள குதிச்சிருது. ஃபீனிக்ஸ் பறவையும் அந்த பூனையை பிடிக்க ட்ரை பண்ணிட்டே இருக்கு. ஆனா அந்த பூனை பயந்து போய் தண்ணிக்கு அடியிலேயே மூழ்கி இருக்கு. கொஞ்ச நேரத்துல பூனைனால மூச்சு விட முடியாம போய் தண்ணிக்குள்ளேயே மூழ்கிருது. அப்போ போட்டுக்கு பின்னாடி வந்த திமிங்கலம் பூனைய முதுகு மேல வச்சு தண்ணியை விட்டு வெளியே கொண்டு வருது. பூனை தண்ணியை விட்டு வெளியே வந்த உடனேயே ஃபீனிக்ஸ் பறவை அதை தூக்கிட்டு போய் மறுபடியும் படகுக்குள்ளேயே போட்டுருது. அதுக்கப்புறம் பூனை, திமிங்கலம், ஃபீனிக்ஸ் பறவை, பீவர் இதனாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறிடுறாங்க. கொஞ்சம் தூரம் போட்லயே போயிட்டு இருக்காங்க. அங்க ஒரு மங்கூஸ் அதோட வீடு ஃபுல்லா நிறைய ஷைனிங்கா இருக்கிற பாட்டில்ஸ் எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கு. தண்ணியோட அளவு அதிகமாயிட்டே இருக்கிறதுனால அந்த மங்கூஸ்க்கு எந்த பொருளை எடுத்து வைக்கணும், எந்த பொருளை எடுத்துக்க கூடாது அப்படின்னு கூட தெரியாம எல்லாத்தையும் எடுத்து கூடையில போட்டுட்டு இருக்கு. அப்போ போட்ல இருந்த பீவர் கீழே இறங்கி போய் அந்த கூடையை எடுத்து போட்ல வச்சிருது. மங்கூஸும் வந்து போட்ல ஏறிக்குது. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பொருள் எல்லாம் இப்படி தண்ணியில போகுது அப்படின்னு சொல்லிட்டு மங்கூஸ் ரொம்ப மன வருத்தத்தோட போட்ல உட்கார்ந்துருக்கு. ஆனா அது எல்லாத்தோடும் பெருசா இந்த போட்ல இருக்க கண்ணாடி அந்த மங்கூஸ்க்கு தெரியுது. உடனே அதை எடுத்து பத்திரமா வச்சுக்குது. இப்படியா 3 பேரும் போட்ல போயிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வாழைப்பழம் பழுத்து தொங்கிட்டு இருக்கு. அதை பீவர் உடைச்சு போட்ல போடுது. ஆனா பூனை தான் மாமிசம் சாப்பிட்றதாச்சே, அதுக்கு எப்படி வாழைப்பழம் பிடிக்கும்? அதனால அதை சாப்பிடாம அந்த போட்டில் இருக்கிற ரொம்ப ஹைட்டான ஒரு பிளேஸ்ல போய் ஏறி உட்காந்து எங்காவது கரை இருக்குமான்னு பார்த்துட்டு இருக்கு. அப்படி கொஞ்சம் தூரத்துல ஒரு நிலப்பரப்பு இருக்கிறது தெரிஞ்சு போட்டை கொண்டு போய் அந்த இடத்துல நிறுத்துறாங்க. அங்க மங்கூஸ் ப்ளூ கலர்ல ஒரு பால் தண்ணியில மிதந்துட்டு இருக்கிறத பாக்குது. அந்த பால் ரொம்ப ஷைனிங்கா இருக்கிறதுனால அதையும் எடுத்து மங்கூஸ் வச்சுக்குது. அப்போ அந்த இடத்துல பூனையை விட்டுட்டு நாய்கள் கூட்டத்துக்கு போன லேப்ரடார் டாக் மட்டும் திரும்பி வந்துருது. பூனையை பார்த்ததும் அந்த நாய்க்கு சந்தோஷம் தாங்கல. அங்க இங்கன்னு கொஞ்ச நேரம் குதிச்சுட்டு மங்கூஸ் பின்னாடி போய் விளையாட ஆரம்பிக்குது. அங்க பசியோட இருக்க பூனைக்கு ஃபீனிக்ஸ் பறவை ஒரு மீனை பிடிச்சு கொண்டு வந்து கொடுக்குது. அதை சாப்பிடலான்னு போகும்போது அப்ப எங்கிருந்தோ பறந்து வந்த ஒரு ஃபீனிக்ஸ் பறவை அதோட குட்டிக்கு இந்த மீனை எடுத்து கொடுத்துருது. அதுக்கப்புறம் அந்த பறவைகள் எல்லாம் அங்கிருந்து பறந்து போயிருது. பூனையும் பறவை பின்னாடியே போகுது. அங்க கூட்டம் கூட்டமா
ஃபீனிக்ஸ் பறவைகள் இருக்கு. அப்ப பூனையை பார்த்து அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் அதை கொலை பண்ண ட்ரை பண்ணுது. அப்ப பூனையை காப்பாத்தின பறவை மட்டும் அதோட கூட்டத்து தலைவரை எதிர்த்து சண்டை போடுது. இந்த பறவையை விட தலைவர் பறவை பெருசா இருக்கிறதுனால அது இந்த பறவையை அடிச்சு அதோட ரெக்கையை உடைச்சிருது. அதுக்கப்புறம் எல்லா பறவைகளும் இந்த பறவையை தனியா விட்டுட்டு அங்கிருந்து பறந்து போயிருதுங்க. ஃபீனிக்ஸ் பறவையோட இறகு உடைஞ்சதுனால அதனால பறக்க முடியல. அதுக்கு வேற வழி தெரியாம இதுவும் போட்லயே ஏறி பயணம் பண்ண ஆரம்பிக்குது. பீவர் ஓடிட்டு வந்த போட்ல ஃபர்ஸ்ட் பூனை, அதுக்கப்புறம் மங்கூஸ், அதுக்கப்புறம் நாய், கடைசியா ஃபீனிக்ஸ் பறவை. இவங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த போட்ல ஏறி பயணத்தை தொடங்குறாங்க. இவங்க 4 பேரு கூட ஒரு பெரிய திமிங்கலமும் இருக்கு. இந்த 5 மிருகங்களும் அவங்கள சுத்தி இருக்கிற தண்ணியில இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட ரிமைனிங் ஸ்டோரி ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த சீன்ஸ்ல காமிக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது படம் நம்ம மனசுலயே நிற்கும். இந்த மூவி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர், அதனால தாராளமா அவங்க குழந்தைகளுக்கோட சேர்ந்து இந்த மூவியை பார்க்கலாம்.